சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப நாளாக அதாவது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஒரு பக்கம் இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த்து, இன்னொரு பக்கம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், இதில் ரொம்ப கவனம் செலுத்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலை அப்படிங்கிற சுச்சுவேஷனும் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி ஃபியூச்சரில் மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு, நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, இது எல்லாமே மிக்சிங்காக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. நான் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் லாபம் பரவாயில்ல. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காரியங்கள் முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் கைகூடுமான சுமாராக இருக்குது. ஸோ எல்லா விஷயத்துலையும் பெருசாக எஃபர்ட் எடுத்து கொடுக்குறோம், எஃபர்ட் கொடுக்குற அளவுக்கு நமக்கு காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணாமல் இல்லை, முயற்சி பண்ணுங்கள். பட் எந்த ஒரு விஷயத்துக்குமே எகெயின் அண்ட் எகெயின் ட்ரை பண்ணால் மட்டும்தான் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ், சொந்த பிஸ்னஸ் இந்த வாரம் நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸில் QG இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வேண்டாம். அதே சமயத்தில் நீங்கள் பிஸ்னஸில் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். சர்வீஸ்க்குரியவர் சனி பகவான், அவருமே பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறது. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். இன்னொரு பக்கம் குரு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறது, வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, பட் வேலையில் எஃபர்ட் கொடுங்க, அதுக்கான ரெகக்னைஸ் நடக்கும். இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ ரொம்ப கவனம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். ஸோ நான் விவசாயத்தில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க விவசாயத்தில் ஓரளவுக்கு மகசூல், லாபம் உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது PhD பண்ணுறீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி நான் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஃபேவரபுளாக பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஃபர்தராக யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க, வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப குறைவு. சில விஷயங்களை நீங்கள் பொறுமையாக இருந்தே ஆகணும். பட் அது